إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى عز وجل في القرآن الكريم: ضرب الله مثلا قرية كانت آمنة مطمئنة يأتيها رزقها من كل مكان فكفرت بأنعم الله فأذاقها الله لباس الجوع والخوف بما كانوا يصنعون. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من أصبح منكم آمنا في سربه معافي في جسده عنده قوت يومه فكأنما حيزت له أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் கொண்ட அல்லாஹ்வின் பேரன்பும் பேர் உபகாரமும் அவனது அருள் குறித்தான அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழியை சற்றும் சருகாது வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அல்லாஹுவின் அருளை நாடி அவன் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிற நாம் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைகின்றி நின்று நிலவட்டமாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கையான பெருமக்களே, பொதுவாக எல்லாருடைய மனங்களிலும் உலகத்தில் வாழுகின்ற நாட்களில் அச்சமற்ற வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தேடிதான் மனிதன் சமூகம் உலகம் முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது. காடுகளில் வாழ்ந்த மனிதன் விசஜந்துகளின் காரணங்களால், மிருகங்களின் காரணங்களால் அல்லது வாழ்வதற்கான வாழ்வாதாரம் இல்லாததின் அர்த்தத்தினால் நகரங்களை தேடி வந்தான், நகரங்களாக அதை மாற்றினான், அதற்கான வாழ்வாதாரங்களை அமைத்துக் கொண்டான், அச்சமற்ற வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொண்டான். உண்மையில் சொல்ல போனால் ஒரு மனிதனுக்கு மிக நிம்மதியான ஒரு வாழ்க்கையில் ஈடேற்றம் எது என்று சொல்லுகின்ற அந்த தருணத்தை யோசித்து பார்க்கிற பொழுது அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுக்கு அழகிய தருணம், அழகிய வாழ்க்கை, அவன் வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விட்டான் என்பதற்கான அர்த்தம் எதில் இருக்கிறது என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் காலையில் எழுந்திருக்கிறான். மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன், உங்களில் எவர் ஒருவர் காலையில் விழிக்கிறார், விழித்து பார்க்கிற பொழுது மன நிம்மதியோடு இருக்கிறார், எந்த விதமான அபாயமும் இல்லை, அபயத்தோடு எழுந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான அச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை அவருக்கு இருக்கிறது. ஃபீ ஜஸதிஹி, அவரை யாரும் அவரை கொல்லுவதற்கோ அல்லது அவர்கள் உடைமை பறிக்கப்படுவதற்கோ அவர்களுடைய வீடுகள் பொருளாதாரங்கள் அழிக்கப்படுவதற்கோ வாய்ப்பு இல்லாத ஒரு சூழலை அந்த மனிதன் உணர்கிற பொழுது வகூத்துன் ஃபீ யௌமிஹி, அன்றைய நாளிற்கான தேவைக்கான உணவுகளை கையில் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் ஹீஸத் லஹு, அவன் வாழ்க்கையில் ஈடேற்றம் பெற்று விட்டார் என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறையிலே ஒரு வசனத்தில் ஒரு கிராமத்து வாசிகளை பற்றி சொல்லுவார். ஒரு கிராமத்து வாசிகளுக்கு வதரபல்லாஹு மஸலன் கரியத்தன், அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். ஒரு கிராமவாசிகளுக்கு நாம் உணவுகளை தந்தோம், நிஅமத்துகளை அள்ளி தந்தோம், அருட்கொடைகளை அள்ளி தந்தோம். எந்த அளவிற்கு என்றால் அவர்கள் நினைத்த உணவுகள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. கானத்து கரியத்தன் ஆமினத்தன், அந்த கிராமம் மிக நிம்மதியாக இருந்தது, எந்த விதமான அச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த நியமத்துகளை கொண்டு தன் வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான உணவு எல்லாம் கிடைத்தது. அவர்கள் அதை மறந்து போய் மறுத்தார்கள் அல்லாஹ்வை. அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனையாக எதை கொடுத்தான் என்று சொன்னால் லிபாஸல் ஜூஇ வல் ஹௌஃப் என்பதாக இறைவன் சொல்லுகிறார். அவர்களுக்கு இறைவன் கொடுத்த தண்டனையில் இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த தண்டனை லிபாஸல் ஜூ, பசியை கொண்டும் உணவை கொண்டு அவர்களை சோதித்தான். வல் ஹௌஃப், அச்சமற்ற மனிதர்களாக வாழ்ந்த அவர்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த நகர்வுகள் எல்லாம் அச்சமாக மாறி போனதாக அவர்களை நாம் மாற்றினோம். அது அவர்கள் செயல்களை கொண்டு ஏற்பட்டது என்பதாக இறைவன் திருமறையில் சொல்லுவார். சங்கையான பெருமக்களே, இன்றைக்கு நாம் அந்த சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையான தகவல்.
வாழ்க்கையில் ஒரு அச்சமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம், ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம், நிரம்ப பொருளாதாரங்களை வைத்திருந்தோம், நிரம்ப விதமான உணவுகளை நாம் அல்லாஹ் தஆலா நமக்கு அருட்கொடைகளாக தந்திருக்கிறான். ஒரு அச்சமற்றவர்களாக இருந்திருந்தோம். மொத்தமாக இறைவனுடைய நியமத்துகளை மறந்து அப்பாற்பட்ட உலகத்தினுடைய இச்சைகளுக்கு நாம் நம் வாழ்க்கையை மாற்றிக்கொண்ட பொழுது அல்லாஹ் அதற்கான தண்டனைகளாக கொடுப்பது நமக்கு அச்சமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு எந்த நேரங்களிலும் எப்படியும் நாம் பொருளாதாரம் பறிக்கப்பட்டுவிடும் என்கின்ற சூழல். எந்த இடத்தில் நீதி தேடி போகிறோமோ அந்த நீதியே நம்மை சுரண்டி தின்கின்ற அந்த ஒரு ஆட்களுக்கு நாம் நாட்களுக்கு ஆளாகி இருக்கிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. பொருளாதாரத்திற்கு, உணவுக்கு, நாம் இருக்கக்கூடிய வீடுக்கு, நாம் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்கள், மன நிம்மதிக்கு ஒதுக்கக்கூடிய இறை இல்லத்திற்கும் கூட இன்றைக்கு நீதியும் இன்றைக்கு அந்த பாதுகாப்பான சூழல் இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்கிற பொழுது சற்றும் அது எந்த விதத்திலும் நமக்கு அது கைகூடவில்லை. டிசம்பர் 6 என்று சொன்னால் நமக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக 1992 இதே நாட்களில் இடிக்கப்பட்ட அந்த நாம் எல்லாம் இன்றைக்கும் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு இல்லம் இடிக்கப்பட்டது, பாபர் மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய ஒரு இல்லம் இடிக்கப்பட்டது. நாம் எல்லாம் அன்றைக்கு நிறைய விதமான போராட்டங்களில் ஈடுபட்டோம். எந்த விதமான வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கவில்லை. 2019 ஒட்டுமொத்தமாக தீர்ப்பு எந்த விதமான இடிக்கப்பட்டவர்களுக்கு அது சொந்தமானது என்பதாக கொடுக்கப்பட்டது. எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டது. இன்று வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு என்ன ஒரு வித்தியாசம் என்று சொன்னால், அன்றைக்கு ஒரு இறை இல்லம் இடிக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த 10 ஆண்டுகளுக்குள்ளாக 12க்கும் மேற்பட்ட இறை இல்லங்களை நம்மிடத்திலிருந்து நாம் விட்டுக் கொடுத்து விட்டோம். சுருங்க கூறினால், கடந்த வாரம் நாம் சொன்னதை போல உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியாக இருக்கட்டும், இன்றைக்கு இருக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு எதையெல்லாம் இஸ்லாமிய சின்னங்களாக பார்க்கப்படுகிறதோ அதெல்லாம் கூட இன்றைக்கு அது ஆக்கிரமிப்பிற்கு உள்ளாக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சார்மினாரையும் கூட அது விஷ்ணு மினார் என்பதாக சொல்லப்பட்டு அதற்காக வழக்குகள் தொடரப்பட்டிருக்கிறது. தாஜ்மஹால் இருக்கக்கூடிய அந்த இடத்திலும் கூட அது ராம்மஹால் என்பதாக அந்த தாஜ்மஹாலுக்கு கீழே இருக்கக்கூடிய அறைகளில் நிறைய விக்கிரகங்கள் இருக்கிறது. எனவே இதுவும் கூட அது எங்களுடைய பூமி என்பதாக ராம் மஹால் என்பதாக மாற்ற வேண்டும் என்று வழக்குகள் தொடரப்பட்டிருக்கிறது. இப்படி அடுக்கடுக்காக ஏன் இன்றைக்கு புனித ஸ்தலமாக இன்றைக்கு நிரம்ப பேர்கள் கொண்டு இந்த இந்திய அரசாங்கமே வருடத்திற்கு ஒரு முறை போர்வை அனுப்பி அதை புனிதப்படுத்துகின்ற அஜ்மீர் என்கின்ற அந்த தர்காவையும் கூட அதற்கும் வழக்குகள் தொடரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நாம் இஸ்லாமிய சின்னங்கள், இஸ்லாமிய இல்லங்கள், இஸ்லாமிய எல்லா விதமான மஸ்ஜிதுகள், அடையாள சின்னங்கள் எல்லாம் இன்றைக்கு வழக்குகளின் மூலியமாக, நீதிமன்றங்களின் துணைகள் மூலியமாக எல்லாம் ஆக்கிரமிப்பிற்கு ஆளாக்கப்படுவதற்கு மிக நெருங்கிய சூழலை அடைந்து கொண்டிருக்கிறது. விழிப்பில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையான தகவல். சங்கைக்குரிய பெருமக்களை நிரம்ப இழந்து விட்டோம். இனி இழப்பதற்கு இல்லை என்பது என்கின்ற அளவிற்கு நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். உணவில் ஆரம்பித்து, உடையில் ஆரம்பித்து, நாம் இருக்கக்கூடிய இடங்களில் ஆரம்பித்து இப்பொழுது இறை இல்லங்கள் என்று சொல்லக்கூடிய மன ஓர்மையை கையாளுகின்ற இறை இல்லங்களும் கூட நாம் இல்லாமல் ஆக்குகின்ற ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. மிக வெளிப்படையாக சொல்லுகிறேன் என்பது அல்ல இங்கே அர்த்தம். இதையெல்லாம் பேசுவதும் கூட இன்றைக்கு நாம் மிக விகாரமாக அது ஏதோ வெளிப்படையாக சொல்லிவிடுகிறார் என்கின்ற அந்த எண்ணத்தையும் கூட கொடுக்கலாம். இன்றைக்கு எவ்வளவோ வெளிப்படையாக நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் புரிந்து விழிப்படைய வேண்டிய நாம் இன்றைக்கும் அதை பேசாமல் நகர்ந்து போகிறோம். அதை காது கொடுக்காமல் நாம் விலகி போகிறோம் என்று சொன்னால் நிச்சயம் இதற்கும் நம்மிடத்தில் கேள்விகள் இருக்கிறது. ஒரு மஸ்ஜித் என்பது இறை இல்லம் என்பது அல்லாஹ்வால் அது ஆசீர்வதிக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஊரில் ஒரு மஸ்ஜித் இருந்தால் மட்டும்தான் அந்த ஊருக்கு ஹிதாயத் என்றார்கள். ஒரு ஊருக்கு மஸ்ஜித் ஏற்படுவதன் மூலியமாக அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா நிரம்ப பரக்கத்துகளை, ஒரு ஊருக்கு ஒரு மலை வேண்டும் என்றால் அந்த ஊரில் மஸ்ஜித் இருக்க வேண்டும் என்றார்கள். அந்த ஊருக்கு பரக்கத் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் மஸ்ஜிதுகளை நீங்கள் நிர்வாகிகள் என்றார்கள். எந்த இடங்களுக்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றாலும் முதலில் அந்த இஸ்லாமிய ஊர்களுக்கு சொல்லுகின்ற முதல் விஷயம், நீங்கள் இஸ்லாத்தின் பிரகாரம், இஸ்லாமிய ஷரியத்தின் பிரகாரம் நீங்கள் மஸ்ஜிதுகளை நீங்கள் கட்டுங்கள் என்பதாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். உண்மையில் சொல்ல போனால் மஸ்ஜிதுகளின் மாண்புகளை தெரிந்த நாம் விலகி வாழுகிறோம். ஒரு காலத்தில் மஸ்ஜித் என்பது எல்லா விதமான தீர்வுகளுக்கும் அது ஒரு நிம்மதியானதாக இருந்தது. எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்கள் தேடி வருகின்ற இடம் மஸ்ஜிதுகள். இன்றைக்கு தொழுகைக்கு மட்டுமே வெறுமென சடங்குகள் காரியங்களை போன்று
அடுத்த சகோதரர்களை போன்று நாம் வெறும் மதத்தின் அடிப்படையில், மார்க்கத்தின் அடிப்படையில் அல்லாமல் வெறுமன வணக்க வழிபாடுகளுக்கு மட்டும் இதை பயன்படுத்தி விலகி போகின்ற காலம் என்று தொடங்கியதோ, என்றெல்லாம் மஸ்ஜிதுகள் பூட்டி கிடக்கிறதோ, நிரம்ப பள்ளிகள் என்றெல்லாம் தொழுவதற்கு ஆள் இல்லாமல் அது வெறிச்சோடி கிடக்கிறதோ, மஸ்ஜிதுகள் நம் கைகளை விட்டு அல்லாஹ் பிடிக்கிக் கொண்டிருக்கிறார். நாம் மஸ்ஜிதுகளை விட்டு தூரமானோம், மஸ்ஜிதுகள் நம்மை விட்டு தூரமாகி கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு சொல்லுகின்ற நீதிமன்றங்கள் சொல்லுகின்ற உண்மையான விளக்கம். காரணம், எந்த விதமான தொழுகைக்கு ஆள் வரவில்லை, தொழுகைக்கான எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. முஸ்லிம்கள் வாழாத இடத்தில் எதற்கு மஸ்ஜிதுகள் என்பதாக பூட்டப்பட்ட மஸ்ஜிதுகள் ஆயிரக்கணக்கானது. நான் சொல்லுகின்ற அந்த புள்ளி விவரங்கள் வெறும் இந்தியாவில் மட்டும். ஏன் இவ்வளவு தூரம் பேச வேண்டும் என்று சொன்னால், மஸ்ஜிதுகளை நாம் கண்காணிப்பதும் அதை கண்ணியமாக பாதுகாப்பதும் இன்றைக்கான சமூகத்தினுடைய விழுமியங்களில் ஒன்று. மஸ்ஜிதுகளுடைய புகழாரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமாக சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு எவ்வளவு தூரம் அதை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம் என்று தெரியவில்லை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹ் தஆலா கேட்பான், ஐன ஜீரானி, என் அண்டை வீட்டுக்காரர், அல்லாஹ்வுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறானா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கும். இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் கேட்பான் மலக்குகளிடம், ஐன ஜீரானி, என் அண்டை வீட்டுக்காரர் எங்கே என்பதாக. மலக்குகள் கேட்பார்கள், உனக்கு அண்டை வீட்டுக்காரரா? மை எம்பது ஐ யுஜாப் இருக்க, உன் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டுக்காரர் என்கின்ற தகுதி யாருக்கு இருக்கிறது? அது யாராக இருக்கும் என்பதாக கேள்வி கேட்கிற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உம்மாருல் மசாஜித், மஸ்ஜிதுகளை உபகாரம் செய்யக்கூடிய உபகாரிகள், அதை பாதுகாக்கக்கூடியவர்கள், அதற்கு பணி செய்யக்கூடியவர்கள், அதை பராமரிக்கக்கூடியவர்கள், அதை நிர்வகிக்கக்கூடியவர்கள். எப்படி இந்த வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா சொன்னான் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், மஸ்ஜிதுகள் ஒரு புனித ஸ்தலம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு ஹதீஸ்ல எப்படி வரும், மன் ரதா இலல் மஸ்ஜிதி வராக, ஒரு மனிதன் தொழுவதற்காக மட்டுமல்ல மஸ்ஜிதுகளில் காலையிலும் மாலையிலும் வந்து செல்லுகிறார். வெறுமனே மஸ்ஜிதுக்கு வந்து செல்லுகிறார் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா மறுமையில் அவருக்கு ஒரு விருந்தை கொடுக்கிறான், ஒரு உணவை கொடுக்கிறான். அது எதற்கான பரிகாரம், எதற்கான கூலி தெரியுமா? மஸ்ஜிதுக்கு அவர் காலையிலும் மாலையிலும் வந்து போனார், இதுதான் அவருடைய பணி. வெறுமனே அதை சுத்தப்படுத்துவதற்கோ, அந்த மனித மஸ்ஜிதுகளை பாதுகாப்பதற்கோ, பராமரிப்பதற்கோ, நிர்வகிப்பதற்கோ, எதுக்கோ. ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹ் அவர்களுக்காக ஒரு விருந்தை ஏற்பாடு செய்திருக்கிறான், அவருக்கு சொர்க்கத்தில் அந்த விருந்து கொடுக்கப்படும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இன்னமும் சொன்னார்கள், பஷீரில் மாஷீன ஃபில்லுல், இருட்டிலே இரவு தொழுகைக்காக தடுமாறி வருகின்ற தொழுகையாளிகள், அவர்கள் தொழுவதற்காக அவர்கள் முயற்சித்து தொழுகைக்கு உள்ளே வந்து மஸ்ஜிதில் தொழுகிறார்கள் என்று சொன்னால், மறுமையில் அந்த இருட்டில் நடந்ததற்காக ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி கொடுக்கப்படுகிறது அவருடைய கபருக்கும் சொர்க்கத்திற்கும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்னமும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மஸ்ஜிதிலே ஒருவர் ஒது செய்கிறார், அழகிய முறையில் ஒது செய்கிறார், ஒது செய்து விட்டு பள்ளியில் தொழுகிறார், ஃபரலை முடித்து விடுகிறார். அடுத்த ஃபரலை எந்தூரு இலஸ்ஸலா, இன்னொரு தொழுகை எதிர்பார்த்து அவர் பள்ளியில் அமர்ந்திருக்கிறார், அடுத்த வக்து எப்பொழுது வரும் என்பதற்கு. இப்படி ஒருவர் இருந்தால் ஃபதாலிக்கும் ஒரு ரிபாத், அவர் மஸ்ஜிதோடு இணைந்திருக்கவில்லை, அல்லாஹ்வோடு இணைந்திருக்கிறார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மஸ்ஜிதில் அடுத்த தொழுகைக்காக ஒருவர் காத்திருக்கிறார், அல்லது ஒருவை முழுமையாக செய்துவிட்டு பள்ளிக்குள் சதா இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உண்மையான முஃமினுக்கு இருக்கக்கூடிய இஹ்லாஸான எண்ணம் பெற்ற ஒருவர், அவர் பள்ளியோடு இணைந்திருக்கவில்லை, அல்லாஹ்வோடு இணைந்திருக்கிறார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இவ்வளவு மாண்புகளையும் தெரிந்திருக்கிற நாம் மஸ்ஜிதுகளை எப்படி பார்க்கிறோம், அதை எவ்வளவு புனிதமாக, அதை எவ்வளவு கண்ணியமாக அதை நாம் வைத்திருக்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டும். மஸ்ஜிதுகள் நம்மிடத்திலிருந்து ஆக்கிரமிப்போடு பிடுங்கப்படுகிறது என்கின்ற செய்தி வருத்தம் தான். முழுக்க சொல்ல போனால் மஸ்ஜிதுகள் அல்லாஹ்விற்காக வக்ஃப் செய்யப்பட்ட இல்லங்கள். நீங்க ஆரம்பத்தை முதல்ல விளங்கிக்கிறோம், உலகத்தில் எந்த மஸ்ஜிதுகள் ஷரியத்திற்கு உட்பட்டு கட்டப்பட்ட எந்த மஸ்ஜிதுகளாக இருந்தாலும், காபா முதல் கொண்டு அங்கிருந்து வருகின்ற எத்தனை லட்சம் மஸ்ஜிதுகளாக இந்த உலகத்தில் தோன்றினாலும் அத்தனை மஸ்ஜிதுகளுக்கும் ஷரியத் வைக்கின்ற சட்டம் என்ன தெரியுமா? மஸ்ஜிதுக்கான முதல் சட்டம் அது வக்ஃப் செய்திருக்க வேண்டும். எந்த விதமான தனி மனிதனுடைய சொத்தாக அது பார்க்கப்படாது. அதனால முதல்ல மஸ்ஜிதுக்கு செய்யக்கூடியது வக்ஃப் என்கின்ற அந்த ஒரு பொறுப்பு இருக்கிறது. இரண்டாவது, விலை கொடுத்து வாங்கி இருக்க வேண்டும். யாரிடத்தில் அபகரிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒருவேளை அபகரித்து ஒரு நிலம் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது மஸ்ஜிதே கிடையாது. முதல்ல அது எந்த விதமான மார்க்கத்தில் அதற்கு இடமும் கிடையாது.
ஆயிரம் ஆயிரம் காலங்களாக நம் முன்னோர்கள் கட்டிய அத்தனை மஸ்ஜிதுகளும் இந்த 2 சட்டத்துக்கு உட்பட்டு தான் கட்டப்பட்டிருக்கிறது. ஒன்று வக்ஃபாக இருக்கும், இல்லை விலை கொடுத்து வாங்கியிருப்பார்கள். யாரிடத்திலும் எந்த மதத்திலும் இருந்தும் அடித்து பிடுங்கி அபகரித்து அவர்களுடைய இடங்களை நமக்கான மஸ்ஜிதாக என்றைக்கும் நாம் அதை தீர்மானித்ததும் கிடையாது. அதில் நாம் எந்த விதமான கட்டணங்களையும் எழுப்பியது கிடையாது. இவ்வளவு உண்மையான விஷயங்களை நம்மிடத்தில் வைத்திருக்கிறோம். ஆனால் வெளிப்படையாக எதை சொன்னாலும் இந்த நீதிமன்றங்களுடைய காதுகளில் அது போய் விழப்போவது கிடையாது. எத்தனை வழக்குகள் சொல்லப்பட்டாலும், ஏன் இப்பொழுது தொடரப்பட்டிருக்கிற எந்த வழக்குகளாக இருந்தாலும் தீர்ப்பு யாருக்கு போகும் என்பதை நீதிமன்றங்கள் இப்பொழுதே முடிவு செய்து வைத்திருக்கிறது. சுருக்கமாக சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் மஸ்ஜிதுகள் என்கின்ற விஷயத்தில் மிக விதமான கவனம் தேவை. நம் வீடுகளை நம்மிடத்திலிருந்து பறித்துக் கொண்டால் ஏற்படுகின்ற இழப்பை போன்றுதான் அல்லாஹ்வினுடைய இல்லம் பிடுங்கப்படுகின்ற பொழுதும் அந்த உணர்வு நம்ம இடத்தில் வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு மஸ்ஜித் என்பது வாழ்க்கைக்கு ஒரு மனிதனுக்கான எல்லா விதமான நலன்களும் அங்கிருந்து தான் கிடைக்கிறது. ஒரு மஸ்ஜிதினுடைய பிறப்பாக, அந்த மஸ்ஜிதில் ஒரு மனிதன் பிறப்பதாக இருக்கட்டும், திருமணம் வைப்பதாக இருக்கட்டும், நாளைக்கு ஜனாசாவாக அவன் மாறி போய் கபரில் போய் அடங்குவதாக இருக்கட்டும், மொத்தத்திற்கும் இறையில்லம் தான் அவனுடைய தாய் வீடு என்பதை மறந்துவிடக் கூடாது. சிறிது நேரம் அவனுடைய சிறிது காலம் ஒரு வீட்டில் அவன் வாழ்ந்து விட்டு வரலாம், ஆனால் இறுதி என்பது மஸ்ஜிதாக இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு 25 வயது இருக்கும். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை பெறவில்லை, நுபுவத்திற்கான அழைப்புகளை கொடுக்கவில்லை. அந்த நேரத்தில் காபா ஒரு புனிதமான ஒரு வணக்கஸ்தலமாக குறைஷிகளுக்கு மத்தியில் பார்க்கப்பட்டிருந்தது. நான் சொல்லுகின்ற காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலம். அதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், அங்க இருக்கக்கூடிய காஃபிர் குறைஷிகள் காபாவை இடித்து கட்ட வேண்டும், அது கொஞ்சம் விஸ்தீர்ணப்படுத்த வேண்டும், அதை கொஞ்சம் நாம் இடித்து மறுபடியும் கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு போக்கில் அவர்கள் கட்டுவதற்காக நிதி திரட்டுகிறார்கள். மக்காவில் வாழ்ந்த குறைஷிகளிடத்தில் நிதி திரட்டுகிறார்கள். நிதி திரட்டுகின்ற அத்தனை பேரும் காஃபிர்கள். நான் சொல்ல வருகிற செய்தி, மக்காவில் அன்றைக்கு திருட்டு, அன்றைக்கு விபச்சாரம், அங்க இருக்கக்கூடிய மது எல்லாம் ஹலாலாக இருந்தது. ஏன்னா அங்க மார்க்கமே வரல. மார்க்கம் வந்ததை யாரும் ஏற்றுக்கவும் இல்லை. அந்த காலகட்டத்திலும் கூட அங்கிருந்த குறைஷிகள் காபாவை கட்டுவதற்கு அவர்கள் எப்படி நிதி திரட்டினார்கள் என்கின்ற அந்த வரலாற்றை சொல்லுகிற பொழுது, அவர்கள் எப்படி அவர்கள் திரட்டினார்கள் என்கின்ற அந்த வழிமுறையை வரலாறுகளில் பார்க்கிற பொழுது நமக்கு ஆச்சரியப்பட வைக்கிறது. அவர்கள் எப்படி நிதி திரட்டினார்கள் தெரியுமா? திருட்டு பணங்கள் இங்கு தேவையில்லை, எந்த விதமான விபச்சாரத்தின் மூலியமாக வந்த நிதிகள் இங்கு தேவையில்லை, வட்டியின் மூலியமாக வந்த எந்த காசுகளும் இங்கு தேவையில்லை, எந்த விதமான அபகரிப்புக்கும் உட்பட்ட பணகாசுகள் இங்கு தேவையில்லை. இது அல்லாமல் வருகின்ற பணங்களை மட்டும் கொடுங்கள், அதை வைத்து இந்த காபா கட்டப்படும் என்று அன்றைக்கு வாங்கி கட்டப்பட்ட காபாவினுடைய அளவுதான் இன்றைக்கு வரைக்கும். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், யா ரசூலுல்லாஹ், மக்கா வெற்றி கொண்டு விட்டால் நான் காபாவிற்கு உள்ளாக தொழ வேண்டும் என்கிற நியத்தை வைத்திருந்தேன். ஃபத்ஹ் மக்கா நடந்து விட்டால் உங்களுக்காக அதை நான் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நியத்து செய்திருந்தேன். இப்பொழுது நான் தொழ வேண்டும், என்ன செய்வது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது, இப்பொழுது ஹத்தீம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த காபாவிற்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய பகுதியும் காபாவிற்கு உள்ளிருந்த பகுதி தான். அன்றைக்கு நிதி திரட்ட முடியாமல் ஹலாலான பணங்களை வைத்து திரட்டப்பட்டு அன்று கட்டப்பட்ட அந்த காபாவினுடைய அளவிற்கு வெளியில் இருக்கிற ஹத்தீம் அதற்கு உட்பட்ட பகுதி தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால சொன்னாங்க, ஹத்தீமிற்குள் தொழுதுகொள், அதுவும் காபாவிற்கு தொழுவதற்குள் சமம் என்றார்கள். நான் சொல்ல வருகிற செய்தி, காஃபிர் குறைஷிகளாக இருந்தாலும் ஒரு மஸ்ஜிதை கட்ட வேண்டும் என்று சொன்னால் இத்தனை வழிமுறைகளை வைத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த வாழ்க்கையும் இதைத்தான் சொல்லித் தருகிறது. இதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு போன பொழுது அங்க போனவங்க முதல்ல செஞ்ச வேலை ஒரு மஸ்ஜிதுன் நபவியை எழுப்ப வேண்டும் என்கின்ற அந்த திட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் இருந்துச்சு. அவர்கள் வந்த ஒட்டகம் எங்கு போய் அமர்கிறதோ அந்த இடத்துல ஒரு மஸ்ஜிதை கட்டணுங்கிற ஒரு முடிவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். அந்த ஒட்டகம் கசுவா என்கின்ற ஒட்டகம் ஒரு இடத்தில் போய் அமர்ந்தது. அந்த ஒட்டகம் யாருடைய இடம்னு பார்த்தா ஒரு 2 சிறுவர்களுடைய இடம், சகில் சுகைல் என்கின்ற 2 சிறுவர்களுடைய இடமாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 சிறுவர்களை அழைத்து வர சொன்னார்கள். இந்த இடத்தை நான் மஸ்ஜிது நபவி கட்டுவதாக இருக்கிறேன், இதை எனக்கு நீங்கள் கொடுக்கிறீர்களா என்று கேட்டார்கள். உடனே அந்த சிறுவர்கள் கொஞ்சமும் யோசிக்காம, யா ரசூலல்லாஹ், மஸ்ஜிதை கட்ட கேட்கிறீர்கள், எனவே நீங்கள் அதை நாங்கள் அன்பளிப்பாக கொடுத்து விடுகிறோம் என்பதாக அந்த 2 சின்ன பிள்ளைகளும் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிறிய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள், இப்பொழுது நீங்கள் கொடுத்து விடுகிறீர்கள், நாளைக்கு வரலாறு எப்படி சொல்லும் என்று சொன்னால், முகம்மது இந்த 2 சிறுவர்களையும் ஏமாற்றி மஸ்ஜிதை கட்டிவிட்டார் என்பதாக சொல்லும். எனவே இதற்கான உகந்த விலைகளை சொல்லுங்கள் என்பதாக அந்த இடத்திற்கு அதிகமாக விலை கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கியதற்கு பின்னால் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவி கட்டப்பட்டிருக்கிறது. நான் சொல்ல வருகிற செய்தி, ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஒரு மஸ்ஜித் கட்டப்பட வேண்டும் என்றால் இந்த நிபந்தனைகள் தான் இருந்துட்டு தான் இருக்கும். ஒரு மஸ்ஜித் இவ்வளவு தூரம்
ஆக கண்ணியத்தோடும் இஃபத் என்கின்ற பத்தினித்துவத்தோடு பாதுகாக்கப்பட்டு கட்டப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மிக லேசாக சில வழக்காடுகளின் மூலியமாக, சில வழக்குகளின் மூலியமாக 1000 காலத்து பயிரை அளிப்பதை போல 1000 காலங்களாக நம் முன்னோர்கள் அவர்களுடைய முழு கட்டுப்பாட்டில் கண்ணியத்தோடும் ஈமானுடைய உலகத்தோடும் செய்த அந்த பள்ளி இன்றைக்கு மிக லேசாக பிடுங்கப்பட்டு வணக்கஸ்தலமாக அது மாறிக்கொண்டிருக்கிறது என்கிறதை நாம் பார்க்கிற பொழுது நாம் மிகவும் வேதனைப்பட வேண்டும். அல்லாஹ்விற்கு அதற்கும் நாம் பதில் சொல்ல வேண்டும். இன்றைக்கும் கூட ஞானவாபி என்கின்ற பள்ளிவாசல் கடந்த வருடத்தில் வழக்காடப்பட்டுச்சு. அதற்கு பின்னால் தீர்ப்பு அவர்களின் சார்பாக மாறி போனது. நீங்க என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவங்க வச்ச முதல் வழக்கே அவர்கள் ஹவுத் என்கின்ற உணர்ச்சிக்கின்ற இடத்துல லிங்கத்தை போன்று ஒரு அந்த தண்ணீர் வரக்கூடிய அந்த அமைப்பு இருக்கிறது, அந்த வடிவத்தில் அவங்க வச்சிருக்கிறாங்க. எனவே இது கோயிலாக இருந்திருக்கலாம் என்கின்ற ஒரு வழக்கு போடப்பட்டது. அந்த மஸ்ஜிதுக்கு இன்றைக்கு வரைக்கும் தொழுவதற்கு அனுமதி 20 பேருக்கு மட்டும்தான். வெறும் 20 பேர் மட்டும்தான் தொழ முடியும். அந்த ஹவுலை சுற்றி 20 போலீசுகள் 24 மணி நேரம் நின்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் யோசிக்க வேண்டும் சங்கிக்குரிய பெருமக்களை, வெறும் ஒரு வருடத்தில் அந்த பள்ளிவாதலில் இன்று யாரும் தொழ முடியாது. வெறும் 20 பேர் நிர்வாக பெருமக்கள், அந்த சம்பந்தப்பட்ட ஊழியர்கள், இதை தாண்டி வேறு யாரும் தொழ முடியாது. அந்த மஸ்ஜிதினுடைய புண்ணியம் போக்கப்பட்டு விட்டது. அங்கு வந்திருந்த மக்கள் எல்லாம் வேறு இடத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது. இதையெல்லாம் எதை சொல்லுகிறது என்று சொன்னால், மஸ்ஜிதுகள் இழக்கிறோம் என்பது அல்ல விஷயம். மஸ்ஜிதுகள் இழக்கின்ற அதே நேரத்தில் நம்மளுடைய ஈமானும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஆக்கிரமிப்பின் மூலியமாக தான் நாம் எல்லாம் அடைந்தோம் என்பதாக சொன்னால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். 800 ஆண்டு கால வாழ்க்கை, 800 ஆண்டு கால இஸ்லாமிய ஆட்சிகளை கொண்ட இந்த இந்திய பூமியில் அப்படி வாழ்கொண்டு இஸ்லாத்தை பரப்பி இருக்க வேண்டும் என்று சொன்னால் 10 வருஷம் போதும். அன்றைக்கு இருந்த மக்கள் தொகைக்கும் அன்றைக்கு அவர்களுடைய அதிகார பலத்திற்கும் முகலாயர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் நினைத்திருந்தால் வெறும் 10 ஆண்டு காலம் போதும் ஒட்டுமொத்த இந்தியாவும் முஸ்லீமாக மாறியிருக்கும். ஒருவேளை எல்லா விதமான பள்ளிகளும் அது கோயில்களுடைய மேல்தான் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்றாலும் நடந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பூர்வீக பழமையான வணக்கஸ்தலங்கள் எல்லாம், இறையில்லங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது அடுத்த மத சகோதரர்களுக்கும் அது பாதுகாக்கப்பட்டு கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கு மஸ்ஜிதுகள் மிக புண்ணியத்தோடும் மிக கண்ணியத்தோடும் அது காக்கப்பட்டுதான் கட்டப்பட்டு நம் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் மிக லேசாக அதை நினைக்கிறோம். போனது 2 மஸ்ஜிது, போனது 3 மஸ்ஜிது என்பதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். உண்மையில் சொல்ல போனால் இது நாளடைவில் அந்த வரலாறுகள் கூட நம் பிள்ளைகளுக்கு தெரியாமல் போய்விடும். சங்கைக்குரிய பெருமக்கள், இதையெல்லாம் நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். எந்த விதமான அபகரிகளுக்கும், எந்த விதமான அக்குப்பிக்கும், எந்த விதமான பொருளை அபகரித்துதான் ஒரு மஸ்ஜிதை கட்ட வேண்டும் என்கின்ற சூழல் எந்த காலத்திலும் ஏற்பட்டது கிடையாது. பைத்துல் முகத்தஸை வெற்றி கொண்ட பொழுது அங்கு இருக்கக்கூடிய பாதிரிமார்கள் சொன்னார்கள், இங்கு உங்களுடைய ஜனாதிபதி உமர் வந்தால் தான் நாங்கள் சாவியை கொடுப்போம் என்றார்கள். உமர் ரலியல்லாஹு வந்தாங்க. பைத்துல் முகத்தஸில் நீண்ட நேரம் பேசிவிட்டு பாதிரிமார் இடத்துல கிளம்பினாங்க. கொஞ்ச தூரம் போனோன்னா பைத்துல் லஹம் என்று பெத்தலம் என்று சொல்லக்கூடிய ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த அந்த பைத்துல் லஹம் என்கின்ற அந்த பெத்தலம் இடத்திலே அந்த ஆலயத்தை அவர்கள் போய் பார்க்கிறார்கள். பார்த்து கொண்ட நேரத்தில் தொழுகை நேரம் வந்துடுது. உமர் ரலியல்லாஹு ஒரு நீண்ட நேரம் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் தொழுகை நேரம் வந்து விடுகிறது. தொழ வேண்டும் என்று சொன்ன பொழுது அங்க இருக்கிற பாதிரிமார்கள் சொன்னார்கள், நீங்க இங்கேயே தொழலாமே, இதுவும் சுத்தமான இடம் தான், நீங்கள் இங்க தொழலாமே சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் நீங்க சொன்ன வார்த்தை வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் சொன்னார்கள், ஒருவேளை நான் இன்று தொழுது விடலாம், நாளைக்கு என் அபிமானிகள், எனக்கு பின்னால் வருகின்ற என் சஹாபிகள் இங்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் தொழுதார்கள் என்பதற்காக இதை மஸ்ஜிதாக பார்க்கப்பட்டு நாளைக்கு இந்த இறை இல்லம், இந்த ஆலயம் ஒருவேளை மஸ்ஜிதாக மாற்றப்பட்டு விட்டால் உங்கள் புண்ணியம் குறைந்துவிடும் என்பதற்காக நான் வேற இடத்துல போய் தொழுதுகிறேன்னு சொல்லி அங்கிருந்து சில மைல்கள் அப்பாற்பட்டு ஒரு இடத்துல போய் தொழுதுட்டு போனாங்க. இந்த நன்றி கடனுக்காக அன்றைக்கு இருந்த கிறிஸ்துவ ஆலயங்களின் மூலியமாக அந்த நன்றி கடனை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக மஸ்ஜிதே உமர் என்று உமர் நான் எங்க தொழுதாங்களோ அங்க கட்டி வச்சிருக்கிறாங்க. நான் சொல்ல வருகிற செய்தி, மிக கண்ணியத்தோடு பாதுகாக்கப்பட்டதான் ஒவ்வொரு மஸ்ஜிதுகளும். அடுத்த மதத்தினுடைய இறை இல்லமாக இருந்தாலும் அவர்கள் எதை கடவுளாக பார்க்கிறார் அதற்கும் கண்ணியமாகத்தான் இந்த இஸ்லாம் வழிநடத்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவேற்றி வருகிறேன். சங்கிக்குரிய பெருமக்களை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். முதல்ல ஒரு விஷயம், இங்கு நாம் எதை இழக்கிறோமோ அது நம் சொத்து என்பதாக முதல்ல பார்க்கக்கூடாது. நாம் இழக்கிறது எல்லாமே நம்ம சொத்தா இருந்தா தான் கவலைப்படணும்.
இது ஏதோ பொது சொத்து தானே, இதில் ஒரு சேதமடைந்தாலோ ஒரு பொது சொத்து அபகரிக்கப்பட்டாலோ ஆக்கிரமிக்கப்பட்டாலோ ஏதோ ஒரு செய்தியை போன்று, ஒரு மலை செய்தியை, ஒரு பேரிடர் செய்தியை, ஒரு நோய் செய்தியை கேட்பதை போன்று லேசாக நினைத்துவிட்டு நகர்கிறோம் என்று சொன்னால், நான் கடந்த வாரத்தில் சொன்ன ஹதீஸை நான் நினைவு கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸ், யார் ஒருவர் ஒரு நேரத்தில் அது இஸ்லாமியர்களுக்கு ஏற்படுகின்ற இடையர்கள் அல்லது இஸ்லாமியர்களுக்கு ஏற்படுகின்ற இடைஞ்சல்களை இன்னொரு முஃமின் லேசாக பார்க்கிறார்கள் என்று சொன்னால், ஃபலைஸ மின்ஹும், அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்பதாக ஹஜ்ரத் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த விளக்கத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழித்தோன்றலில் வந்து அவர்களுடைய வழியை பின்பற்றி வந்த அந்த சஹாபிகளில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியை போட்டு நாம் யாருடைய ஆட்சியும் பார்த்ததில்லை என்பதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் மஸ்ஜிது நபவியை விரிவுபடுத்த வேண்டும். மஸ்ஜிது நபவியை கட்டி தந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிடுறாங்க. அதற்கு பின்னால் இஸ்லாமிய ஆட்சிகளில் மிகப்பெரிய விரிவாக்கம் தேவைப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன யோசிச்சாங்கன்னா, விரிவாக்கம் பண்ணக்கூடிய இடத்துல நிறைய சஹாபிகள் வீடுலாம் இருந்துச்சு. எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டாங்க, யாருக்கெல்லாம் காசு வேணுமோ வாங்கிக்கோங்க, யாருக்கெல்லாம் அன்பளிப்பா கொடுக்கணும் கொடுத்துக்கோங்க, உங்களுடைய பிரியம் தான், எது வேணாலும் நீங்க செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி சஹாபிகளிடத்தில் முன்வைத்த பொழுது சில சஹாபிகள், எல்லாருமே பெரும்பான்மையான சஹாபிகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. சில வறுமையான சஹாபிகள் மட்டும் வேற ஒரு இடம் கொடுங்கன்னு சொல்லி வேற ஒரு இடத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த இடத்திற்கு உட்பட்ட பகுதியில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் என்கிற சஹாபியினுடைய இடமும் இருந்தது. அந்த நேரத்தில் அந்த சஹாபி ஊர்ல இல்ல. ஊருக்கு போய்விட்டு திரும்பி வந்த பொழுது உமர்லான் கேட்கிறாங்க, மஸ்ஜிது நபவி விரிவாக்கம் செய்ய வேண்டும், உன் இடத்தை கொடு என்பதாக, உன் வீடையும் கொடு என்பதாக கேட்கப்படுகிறது. அதற்கு பதிலாக இன்னொரு இடம் அரசாங்கம் கொடுக்கும். ஆனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் என்கிற அந்த சஹாபி அதை கொடுக்க மறுக்கிறாங்க. மறுத்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் வேகமா ஒரு வார்த்தையை சொல்றாங்க. எல்லாரும் கொடுத்துட்டாங்க, அரசாங்கம் தன்னுடைய வேலையை செய்யும், நீ கொடுத்தாலும் கொடுக்காதேன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அன்றைக்கு இருக்கக்கூடிய நீதிபதியாக இருந்த உபய் இப்னு கஅபை போய் அந்த சஹாபி சந்திக்கிறார். இப்னு அப்பாஸ் எல்லாம் போய் சந்திக்கிறார். நடந்ததை சொல்லுகிறார். உபய் இப்னு கஅப் அவரை அழைக்கிறார். உமர்லான் அழைச்சு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி எனக்கு ஞாபகம் இருக்குது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் காலத்துல பைத்துல் முகத்தஸை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு யூதத்தை இடம் கேட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த யூதர் தரம் மறுத்ததுனால அவர் இடத்தை இடிச்சிட்டு கட்டியதற்கு முடிவு செஞ்சிடறாங்க. அப்படி ஒரு முடிவை செய்துவிட்டு அவர்கள் இரவு தூங்குகின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலிருந்து வகி வந்தது, இன்னொரு இடத்தை அபகரித்து எனக்கு இடையில்லம் கட்டுவதை நான் விரும்பவில்லை, அப்படி ஒரு இடையில்லம் தேவையில்லை என்கின்ற அந்த வகையை கேட்ட மாத்திரத்தில் அவருடைய இடத்தை மட்டும் விட்டுட்டு மிச்ச இடத்துல கட்டிட்டாங்கன்னு சொல்லி அந்த வரலாற்றை, அந்த செய்தியை பெருமானார் சொல்லி இருக்கிறார் என்பதை உமர் நான் நினைவு கூறிய பொழுது உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை தெரியுமா, இப்னு அப்பாஸ், உங்கள் இடத்தை விட்டுவிட்டு நான் எல்லாத்தையும் கட்டிடுறேன், தயவு செய்து இந்த இடத்தை பற்றி பேச வேண்டாம் என்றார். உடனே இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, பள்ளிவாசல் கட்டுவதற்கு நான் தடையாக இருப்பவன் கிடையாது, ஆனால் ஒரு தனி மனிதனுடைய நீதி இந்த இஸ்லாத்தில் எவ்வளவு தூரம் செல்லுபடி ஆகும் என்பதை காண்பிப்பதற்காகத்தான் நான் இப்பொழுது வழக்காட வந்தேன் என்பதை அவர்கள் சொல்லி புரிய வைத்தார்கள் என்கின்ற செய்தி நமக்கெல்லாம் மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் சார்ந்த விழிப்புணர்வு நமக்கு தேவை. ஒவ்வொரு மஸ்ஜிதுகளும் நம்மளுடைய இறையில்லம் தான். ஒன்று அங்கு இழக்கப்பட்டதும் நாம் இழக்கப்படுவதும் எல்லாம் ஒன்று என்பதை நம் மனதில் நாம் உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா கியாமத் வரைக்கும் இந்த மஸ்ஜிதுகளை, அதனுடைய புண்ணியத்தை, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான கஷ்டங்களையும் வகுப்புகளையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து இதுவரை வர இருக்கக்கூடிய அத்தனை சந்ததிகளுக்கும் அதை ஒரு புனித ஸ்தலமாக, அனைவர்களுக்கும் வழிபாடக்கூடிய வழிபாட்டு தலங்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி கியாமத் வரைக்கும் அதை நிலைத்திருக்க செய்வானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஹிஜ்ரி 1446 ஜமாத்துல் ஆஃபர் துறை 6 8/12/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று மக்ரிப் தொழுகைக்கு பிறகு 6:30 மணி அளவில் மக்கா மஸ்ஜிதில் பயான் நிகழ்வு நடக்கிறது. அந்த பயான் நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்றுவதற்கு SS ஹைதர் மிஸ்பாஹ் அவர்கள் வர இருக்கிறார்கள். பெண்களுக்கும் தனி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் கலந்து பயன்பெறுமாறு கேட்கப்பட்டது.